Introduction to Elements of Modern Physics. It is a modern physics of நவமித்ரா. தொல்லை பிடிச்சவன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இவனை கண்டு பேடிச்சு தான் நான் உள்ளெல்லாம் லாக் பண்ணிட்டு இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்பவும் இவனுக்கு என்ன வேணுமா? ஒரு நாள் நிம்மதியா படிக்கவே முடிய மாட்டேங்குது. நானும் வீட்டில இருந்து படிக்கலாம்னு நினைச்சேன். காலேஜ் போனா கதை தான் பேச தோணுதே, படிக்கவே தோண மாட்டேங்குது. வீட்டில் இருந்தாவாச்சும் எப்படியாச்சும் படிக்கலான்னு பார்த்தா அதுவும் முடியல. சே, எரிச்சலாம் ஆகுது. நவமித்ரா. ஆமா, கூப்பிட்டுட்டே இரு. நீ எத்தனை தடவை கூப்பிட்டாலும் ஃபர்ஸ்ட் வாட்டி கூப்பிடுற மாதிரியே கூப்பிடுவான். போ, நான் மைண்டே வைக்க மாட்டேன். அங்க கடந்து விழிச்சு இரு. நான் தான் விலைக்கு போறேன்னு தெரியுதுல, எதுக்கு இவன் நெருங்கி வந்துகிட்டே இருக்கான்? திட்டி பார்த்துட்டேன், சொல்லி பார்த்துட்டேன், எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். இதோ இப்ப மரியாதை கூட கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன் விலைக்கு போகணுன்றதுக்காக. ஆனா என்னனாலும் இவன் திருந்த மாட்டான் போல. சும்மா எதுக்கு வளைஞ்சு வரணும்? என்னமோ என்ன பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு பெரிய இவனை மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு அவனை பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி அவனுக்கு என்ன? சும்மா எதுக்காக இப்படிலாம் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கான்னு தெரியல. நான் நெருங்கி வந்தப்போ நீ இது போல தானே பண்ண, இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோ. நான் மனசுல நினைச்சுதான் இத்தனை வருஷமா இருந்தேன். ஆனா நீ வார்த்தையாலே என்ன கொண்டுட்டல. பேசவே மாட்டேன் நேத்ரன். கதவு தொடடி. விழிச்சு இரு. அட்ட கடவுளே, நான் நல்லா லாக் பண்ணாம வந்துட்டேன். இப்ப திறக்கும் கதவு. நான் படிக்கிறேன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். இருந்து படிக்கிறேன்னு சொல்லி என்னை டிஸ்டர்ப் பண்ணி இருப்பான். படிக்கவே விட மாட்டான். படுத்துக்கலாம். இவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அது மட்டும்தான் வழி. ஓகே, சீக்கிரம் படுத்துக்கணும். ஐயோ, பெட்ஷீட் வர கீழே வந்துச்சா? அவன் வேற கதவு திறந்து வந்துட்டான். அமைதியா இன்னும் அப்படியே தூங்குன மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டுருணும். எவ்வளவு நேரம் என்ன இவ இவ்வளோ சீக்கிரமா தூங்கிட்டு இருக்கா? நான் உள்ள இருந்து படிச்சுட்டு இருப்பான்லன்னு நினைச்சேன். ஆமாண்டா, இரு படிக்கிறேன். படிக்கும் போது வந்து தொல்லை பண்றதுக்கு தானே. திமுரு பிடிச்சவன் வேணாம். இப்போ எழுப்ப வேண்டாம், அவ உறங்கட்டும். பாவம், படிச்சு டயர்டா இருப்பான்னு நினைக்கிறேன். எழுப்பி ஒரு காஃபி கொடுக்கலாமா? வேண்டாம், உறங்கட்டும். நீ எவ்வளோ கோவப்பட்டாலும் கூட சண்டை போட நான் வந்துக்கிட்டே தான் இருப்பேன். அது ஏன்னா சரி, நல்லா உறங்கு, நான் போகிறேன். பைத்தியம் தான் நான். உறங்கிட்டு இருக்கோக்கிட்ட போயிட்டு புலம்பிட்டு இருக்கேன். சரி, நம்ம போகலாம். இனி மார்னிங் பார்க்கலாம் இவளை. நேத்ரன் ஏன் நமக்கு போர்வை போத்தி கொடுத்தான்? அவனோட பேச்சு ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு? ஏதோ டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்கு. இவன் பழைய நேத்திரம் மாதிரி எனக்கு தோணலை. பழைய நேத்திரனாக இருந்தா என்ன இருப்போம், என்னை எழுப்பி விட்டுருப்பான். இல்லாட்டி பார்த்துட்டு கோவப்பட்டு போயிருப்பான். ஆனால் இப்போ ஏன் இவன் இப்படி பண்ணான்? எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. ஏன் என்னென்னமோ பேசிட்டு போகிறான். நான் எவ்வளோ கோவப்பட்டாலும் என் கூட சண்டை போட வந்துக்கிட்டே தான் இருப்பேன்னு சொன்னான். அது ஓகே. ஆனான்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வந்தான்? அப்படியே முழுங்கிட்டு போயிட்டான். ஒருவேளை நேத்ரனை நான் இன்னும் புரிஞ்சுக்க இருக்கோ? இப்போ வரைக்கும் நேத்ரனை பற்றி எனக்கு இன்னும் கரெக்டாக தெரிய வரல. உன்னை பற்றி நான் யார்கிட்ட கேட்க? கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கணுமே. அந்த ப்ரப்போசலுக்கு அப்புறம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தான் நடந்துக்கிறான். அந்த ப்ரப்போசல்னால தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதையும் தாண்டி சம்திங் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை கண்டிப்பாக அது மட்டும் இருக்காது. நீ எப்படி என்னை காதலிப்ப? உனக்கு தான் என்னை சுத்தமாகவே பிடிக்காதே. ஸோ கண்டிப்பாக காதலாக இருக்காது. பின்ன வேற என்ன இன்டென்ஷன் இருக்கு? ஏன் நேத்ரன் இப்படி பண்ணுற? உனக்கே தெரியாத மாதிரி என் காதுக்கு வந்தால் போதும். ஏதோ எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. இந்த ஃபீலுக்கான அர்த்தம் எனக்கு தெரியலடா. கூப்பிட்டீங்களா? நானா? நான் ஏன் உன்னை கூப்பிட போறேன்?
வெல்லம். ம் வேண்டாம். வேற ஜூஸ். வேண்டாம் டே. பின்ன வேற ஏதாச்சும் வேணுமா? வேண்டாம் டே. ஷுவரா? ஆமா, சோறு குழம்பு எல்லாம். ம். ஏய், ஆ சொல்லுங்க. இப்ப எதுக்கு இப்படி இழிச்சுக்கிட்டு இருக்க? சாரி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன பண்ணிட்டு இருக்க? லேப்டாப்பை போட்டு தட்டி தட்டி. தட்டுறேனா? ஆமா, தட்டுற மாதிரி தான் இருக்கு. ம். என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டேன் லேப்டாப்ல. அதை போட்டு கொடுமை பண்ணிக்கிட்டு. இல்ல, நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. அதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் அசிஸ்டன்ட் சென்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். டேய், மீட்டிங்னா அந்த டைம்ல அப்படியே நீ ரெடியாகி பேசுறது. முன்னாடி நாளே பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் பேசுறியா? அதுவும் அசிஸ்டன்ட் எழுதி கொடுத்த பாயிண்ட். டேய், கொல்லாண்டே நீ ஆளு. இல்ல, எல்லாருமே இப்படிதான் பண்ணுவாங்க. எல்லாரும் அப்படி பண்ணா நீ அப்படியே பண்ணணுமா? அது சரிடா, எல்லாரும் தலைய சுத்தி தான் மூக்க தொட்டுறாங்களாம். நீ அப்படியே தொட்டுக்கோ. இனி ஸ்ட்ரைட்டா தொட்டுறாத. அப்புறம் எல்லாரும் அதே போல தொடும்போது நீ மாத்தி தொட்டா நல்லா இருக்காதுல்ல. ஊவா டேய், நீ படிச்சிருக்க, ஆள் வளர்ந்துருக்க, ஆனா மூளையே இல்லடா உனக்கு. எனக்கா? இல்ல, உன் தொம்பிக்கு. உன்னதாண்டா சொல்றேன், பால் டப்பா. பால் டப்பாவா? ஆமாண்டா, உனக்கு நிறைய பேர் பொருந்தும் தெரியுமா? ஆ? உனக்கு நிறைய பேர் பொருந்தும்டா. ஓ. அதுல ஒண்ணுதான் பால் டப்பா. புரிஞ்சுதா மைதா மாவு? மைதா மாவா? ஆமாண்டா, மைதா மாவு கூட உனக்கு நல்லா கரெக்ட் ஆகுது பத்தியா? அப்ப நீங்க என்ன கோதுமை மாவா? தும்முற பத்தியா உனக்கு? டேய், என்னெல்லாம் கலாய்க்கிறவளை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ. உங்க அம்மா வளர்த்து வச்சிருக்காங்களே ஒரு பெரிய மரம் வெளியே, அதுல தலைக்கீழ தொங்க விட்டுருவேன், புரியுதா? கொய்யால என்னைய கலாய்க்கிறான். தும்முற பாரு. நீங்க என்ன கலாய்ச்சிங்க. சரி, சும்மா நம்மளும் கலாய்க்கலாமேன்னு தான். அப்படிலாம் உனக்கு தோணக்கூடாது, புரியுதா? ம். சும்மா ஊன்னுட்டு இருக்காத. போ, உன் அசிஸ்டன்ட் ஏதோ எழுதி அனுப்புறான்னு சொன்னியே, போ காப்பி பண்ணிருந்து போ. போடா. ஆளு மண்டையும் பாரு. என்ன போய் கோதுமை மாவுன்றான். காது ரெண்டையும் பறிச்சு காக்கா கொடுத்துரும் பாத்துக்கோ. மைதா மாவு. அவங்க என்ன எவ்வளவு வேணாலும் கலாய்க்கலாம், நம்ம அமைதியா இருக்கணும். நான் ஒன்னு கலாய்ச்ச உடனே கோவத்தை பாரு. சுத்தமா பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படி சொன்னது. இப்ப வரைக்கும் தலை திரும்பவே இல்லையே. சரி, நம்மளே கூட்டு பேசலாம், இல்லாட்டி கோவம் மாறவே மாறாது. எனக்கு சிரிப்பு தான் வருது. ஐயோ, அவங்க கிட்ட பேசும்போது சிரிச்சிடக்கூடாது. அவ்வளோதான். அப்புறம் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண ரியான். அனினா. என்ன? டேய், எதுக்குடா விழிச்சிருந்து சிரிச்சிட்டு இருக்க? இல்ல, ஏதோ கேட்கணும்னு நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. சாரி. சிரிப்பு வந்துருச்சா? ஓ, நான் கோவமா இருக்கிறத பார்த்துட்டு உனக்கு சிரிப்பா வருது சிரிப்பு? இருடா, ஒரு நாள்னா ஒரு நாள் பாரு. கண்டிப்பா அந்த மரத்துல தலையில உன்னை தொங்க விடாம விட மாட்டேன். ஏங்க, நான் உங்களை அப்படி என்ன பண்ணிட்டேன்? ஆமா ஆமா, என்ன பண்ணிட்டேன்னு உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல. இல்ல, அது அது பொதுன்ற வேலை வச்சுக்காத. ஏன்? ஏனா? சும்மா இருடா வாய் மூடிட்டு. இருக்கிற டென்ஷன்ல நீ வேற. ஏன், என்ன டென்ஷன்? எக்ஸாம் கிட்ட கிட்ட நெருங்கிடுச்சு, அந்த டென்ஷன் தான். ஏன், போன செம் மாதிரி தானே இந்த செம்மோ? போன செம்ல கம்மியா இருந்துச்சு, இந்த செம்ல அப்படியா? பாதி புக்கு வருது. நான் பாதி புக்கெல்லாம் படிப்பேனா சொல்லு? எதுக்கு சிரிக்கிற? ஐயோ, சாரி. நீ சும்மா சும்மா சிரிச்சிட்டு என்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்க. இனி சிரிக்க மாட்டேன். கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோ. சரிங்க. எங்க உங்க அம்மா இந்த டைம்ல தான் எப்பயும் வருவாங்க சாயா எடுத்துட்டு. இன்னும் ஆளை காணோம். டேய், நான் இங்க பேசிட்டு இருக்கேன், நீ என்ன என் கைய பாத்துட்டு இருக்க? அது அனினா, கையில காஃபி கப் வச்சிருக்கீங்களே, அதான் பார்த்தேன். அதே நீ பாக்குற? இல்ல, நீங்க தானே சொன்னீங்க இந்த டைம்ல அம்மா சாயா எடுத்துட்டு வருவாங்கன்னு. ஆமா, இதை நான் ஆல்ரெடி போட்டு எடுத்துட்டு இருந்தது. உங்க அம்மா எப்பயும் எடுத்துட்டு வருவாங்கல்ல, அதுதான் கேக்குறேன். இது குடிச்சிட்டு இருக்கும் போதே அது வேணுமா? ஆமா. ஓ சரி, நீ இப்ப எடுத்துட்டு வரியா? என்ன? போய் காஃபி எடுத்துட்டு வா எனக்கு, போ. நானா? ஆமாண்டா, நீதான். சரி, போறேன். நல்லா பயந்துட்டான் போல. இதுதான் நமக்கும் வேணும். ஜாலியா இருக்கு, ஜாலியா இருக்கு. அனினா. என்னடா? காஃபி ஸ்ட்ராங்கா வேணுமா லைட்டா வேணுமா? காஃபிலாம் வேண்டாம், இங்க ஏறு. சும்மா தான் மிரட்டினேன். ஓ,
எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொன்னீங்க, எதுவும் படிக்கலையா? படிக்கணும் தான், நிறையா இருக்கு. சொல்லி கொடுப்பியா? ஆ, சொல்லி கொடுக்குறேன். நிஜமாவா? ஆ, ஆமா. உன்னோட காப்பி? ஆ, காப்பியா? COPY காப்பி. ம், சொல்றா, உன்னோட பிஏ அனுப்புனது நீ மக்கப் பண்ணலையா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அதுக்கு நான் என்ன நினைச்சேன்? ம், ஒன்றும் நினைக்கல தான். சரி, படிக்கிறதுக்கு போய் புக் எடுத்துட்டு வரீங்களா? புக்கா? ம், என்ன புக் எடுத்துட்டு வரணும்? ஏன் உங்களுக்கு தெரியாதா? ஏய், நிறைய இருக்குடா. உங்களுக்கு எது ரொம்ப டஃப்பா இருக்குன்னு தோணுதோ அதை எடுத்துட்டு வாங்க. எனக்குலாம் எல்லாமே டஃப்பாக தான் இருக்கும். என்னடா சிரிக்கிற? சரி, எல்லா புக்ஸும் எடுத்துட்டு வாங்க. எல்லா புக்ஸ் எடுத்துட்டு வந்து நான் எதை படிக்கிறது? நான் எடுத்து தரேன். அப்போ சரி, எடுத்துட்டு வரேன். ம், உன்னை பார்க்கறதுக்காக தான் ஓடோடி வந்தேன். எவ்வளோ அழகா இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. கூப்பிடலாமா? கிட்ட போலாம். ஓய், அடி பாவி, என் நிழல் கூடமா இன்னும் உனக்கு தெரியல? அது சரி, படிப்புல மூழ்கிட்டாங்க போல மேடம். உய், ஏய், நான் தான். நீங்களா? நானே. எலிக்காண்டா. இரு. உட்காரு. என்ன வீட்டுக்கிட்ட வந்திருக்கீங்க? ஏன் நான் வரக்கூடாதா? வரலாம், ஆனா அப்பா வருவாங்க, அதான். அழகா சொல்ற. ஒன்றும் இல்லை. எக்ஸாம் நல்லா எழுதுனீங்களா? ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன். நீ? நான் நல்லா எழுதியிருக்கேன். சரி, சாப்பிட்டியா? சோறா? சாப்பிட்டியா ஏதாச்சும்? சோறு சாப்பிட்டேன். ஓகே. நீங்க சாப்பிட்டீங்களா? அப்பா, ஃபர்ஸ்ட் டைம் என்னை பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்குற. சாப்பிட்டேன். நான் டிஃபன் சாப்பிட்டேன். தோசை சாப்பிட்டேன். சரி, இன்னும் 2 எக்ஸாம் தானே இருக்கு. இன்னும் 2 எக்ஸாம் தான் இருக்குல்ல? ஆமா, 2 எக்ஸாம். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன். அது புரியலையா? புரிஞ்சுது. ஆப்ரேஷன் பத்தி கேட்டீங்கல்ல? ஓகே தானே? என் கூட தைரியமா வரலாம், பயப்படாம வா, சரியா? என்னை பார்த்து பேடிக்காத. சரி, விதுனை கேட்டதா சொன்னியா? விதுன். விதுன். விதுன நீங்க அன்னைக்கு கேட்டதா சொல்ல சொன்னீங்கல்ல? நான் சொன்னேன் விதுன் கிட்ட. அவனும் சரி அப்படின்னு சொன்னான். அப்புறம் அவங்க ஏன் என்ன கேட்டாங்கன்னு கேட்டான். அப்போ எனக்கு தெரியலன்னு சொன்னேன். ஏன்? ஒன்றும் இல்லை. அப்புறம் அப்பா வந்துடுவாங்க. ஏன்? இல்லை, போகிறேன். போறீங்களா? திருப்பி? இல்லை, வரமாட்டேன். சாரி. புரியுது. சரி, அப்புறம் நான் படிக்கணும். ஐயோ, இப்போ நீ படிக்கணும், நான் போகணும், உங்கள் அப்பா வந்துடுவாங்க. வேற என்னம்மா இருக்கு? சரி, நீ படி, நான் போகிறேன். நீங்களும் படிக்கணும். சரி, நானும் போய் படிக்கிறேன். நீங்க பாஸ் ஆயிடுவீங்கல்ல? கண்டிப்பா. 2 பேரும் ஒரே காலேஜ் படிக்கலாம். மறுப்பு தெரிவிக்காத. சரி, போயிட்டு வரேன். ன்றதை விட்டா ஒன்றும் தெரியாது போல இவளுக்கு. ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? எஸ். சரி, பாய்.
ம் பார்த்து போயிட்டு வாங்க. ம், இவங்க எப்பவும் ஏன் என்னை தேடி வந்துட்டே இருக்காங்க? ம், என்ன ரீசனாக இருக்கும்? காலேஜ் ஒன்றா சேர்ந்து படிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க அப்படிப்பட்ட இடத்துல இருந்து வராங்க. அதனால கொஞ்சம் பயமாக இருக்கு. ஆனால் அன்னைக்கு என்ன அம்மா மாதிரின்னுல சொன்னாங்க. எனக்கு அதுதான் ஒன்றுமே புரியலை. அம்மா மாதிரின்னு சொல்கிறவங்க கிட்ட நம்ம தப்பாக எதுவும் நினச்சி பயப்பட வேண்டாம். அவங்கள மேலே இவ்வளோ நம்பிக்கை இருந்தும் ஒரு பேடி இருந்துகிட்டே இருக்கு. அதுதான் ஏன்னு தெரியலை. அவங்க அந்த பைசா எடுத்து நம்மக்கிட்ட கொடுக்க வந்திருந்ததுனால தான் இவ்வளோ பேடியும். அதை நினைக்கும் போதே பேடியாக தான் இருக்கு. ஏன் என் மடியில் ஏறி உட்கார வேண்டியது தானே? ஆ ஓகேடி. நான் சும்மா சொன்ன மாறி இருங்க. அதெல்லாம் முடியாது, நான் இங்க தான் இருப்பேன். ஷபா எனக்கு வையாமா ஹாஸ்பிட்டல் போலாமா? ஐயோ ஏன்பா இப்படி படுத்துறீங்க? படிக்கணும் தானே விழிச்சிங்க. எதுக்காக இப்ப விளையாடிட்டு இருக்கீங்க? நான் எப்படி விளையாடுனேன்? ம் படிக்க கூட்டிட்டு விளையாடிட்டு இருந்துட்டு நான் எங்க விளையாடுனேன்னு கேக்குறீங்களா? சிரிக்காதீங்க. நாளைக்கு எக்ஸாம் போகணும். 4 எக்ஸாம் கடகடன்னு சூப்பரா முடிச்சிங்க. இன்னும் 2 எக்ஸாம் தானே. நல்ல பிள்ளையா இருந்து படிச்சு எக்ஸாம் எழுதுங்க. சும்மா விளையாடிட்டு இருக்காதீங்க. நீயே சொல்லிட்ட இன்னும் 2 தான் இருக்குன்னு. அப்புறம் நான் விளையாடாம இருப்பேனா? ஆல்ரெடி நான் முடிச்சிட்டேன்டி. சும்மா உன்கிட்ட இருந்து ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? காணாத எழுதணும். கெமிஸ்ட்ரிலாம் கை வந்த கலை எனக்கு. சும்மா அடிச்சு விடுவேன். ம் ஆமா ஆமா. ஹேய், நிஜமா தாண்டி சொல்றேன். சரி நல்ல பிள்ளையா எழுதிட்டு வாங்க. எதுவும் கதைலாம் ரொம்ப அடிச்சு வைக்காதீங்க. சேச்சா, அதெல்லாம் அடிக்க மாட்டேன். ம் சிலபஸ்ல கொடுத்தது எல்லாமே படிச்சிட்டீங்க. ஆனா டயக்ராம்ஸ்லாம் மறக்காம வரைவீங்களா? ஆ அதெல்லாம் வரைஞ்சிட்டோண்டி. கெமிஸ்ட்ரியில என்ன டயக்ராம்ஸ் இருக்க போகுது? சின்னதா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, அவ்வளவுதானே. ம் அதெல்லாம் மார்க்குப்பா, இம்பார்ட்டன்ட். அதுக்கும் மார்க் போகும், தெரியும்ல? ஆ தெரியும் தெரியும். ம் அதனால அதெல்லாம் கொஞ்சம் வரைஞ்சு பார்த்துக்கோங்க, மறக்க கூடாது. அதெல்லாம் மறக்க மாட்டேன்டி. நான் தான் சொல்றேன்ல, கெமிஸ்ட்ரியில எனக்கு கை வந்த கலைன்னு. ம் என்ன கை வந்த கலையோ என்னமோ. என்ன விழிச்சிட்டு வந்து விளையாடிட்டு இருக்கீங்க. இதுதான் உங்களுக்கு கை வந்த கலையா? இப்ப என்ன, எனக்கு கை வந்த கலைன்றத நான் உனக்கு வேணா நிரூபிச்சு காமிக்கிட்டா? ஆ? நிரூபிச்சு காமிக்கிட்டா? அப்பா ஏண்டி? கால் வேதனைக்குது. அச்சோ, செல்லக்குட்டிக்கு கால் வலிக்குதா? ம் சரி இரு. இப்போ ஓகேவா? இப்போ ஏன் என் காலை மேல வச்சீங்க? உனக்கு தான் வேதனைக்குது இல்லடி? ஆ ஆனா இப்போ உங்க கால்ல வேதனைக்கும். எது? இந்த சுள்ளி கட்டை என் மேல കുറച്ചു நேரம் இருக்கும்போது எனக்கு வேதனைக்குமா? ஏன் இப்படி சொல்றீங்க? துள்ளி கட்டையா என் காலு? ஆமா, சுள்ளி கட்டை மாதிரி தான் இருக்கு. அதுக்கு தான் நல்லா சாப்பிட்டு குண்டாகுன்னு சொல்றேன். நல்லா சாப்பிட்டு குண்டானு வச்சுக்கோ, சூப்பரா இருக்கும். முடியாது. போடி, வேற ஆளை பார்க்க வேண்டியதுதான் போல. இனி நாளைக்கு எக்ஸாம் எழுத போவல்ல, அப்ப பாரு, எதனா குண்டா இருக்கிற பொண்ணுங்களா பார்த்து கரெக்ட் பண்ணிட்டு வரேன். எது? ஆமாண்டி, நீ தான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாட்ற. அப்படின்னா எனக்கு பிடிச்ச மாதிரி போனா நான் தேடிக்கணும். கரெக்ட் தானே? ம் சரி போங்க, போய் தேடுங்க. ஏண்டி, உனக்கு ஏதாவது கோவமா என்ன? ஒரு கோமும் இல்ல. அப்போ ஓகே, நாளை பாரு, நல்லா சூப்பரா ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு வரேன். ம் சரி நான் போட்டா? ஏண்டி? அதான் நீங்க வேற ஆளை பார்க்க போறீங்கல்ல. ஆ அவ ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ இரு ஒரு பக்கம். வேண்டாம். ஏண்டி, உன்னாலதான் முடியலல்ல. சரி விடு, நான் வேற பாத்துக்கிறேன்டி. ம் பாருங்க பாருங்க, பார்த்துட்டு இந்த பக்கம் வந்துடாதீங்க. ஏன் சொல்லும்? பின்ன அவளையும் பார்க்கணும் என்னையும் பார்க்கணும். அது எப்படி? ஒருத்தனுக்கு ஒருத்தி மட்டும்தான். எலும்பி நிக்க கூட வக்கில்ல. 9 பொண்டாட்டி கேக்குது இவருக்கு. ஏண்டி, என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ம்
என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஆ உன்னை பார்த்தாவா? இப்பயே சொல்லிட்டா? ம். இரு, கொஞ்சம் கிட்ட வந்தாதான் எனக்கு கம்ஃபர்டபுளா சொல்ல முடியும். ஒன்றும் தேவையில்ல. உங்களுக்கு தான் குண்டா இருக்க பொண்ணு தானே பிடிக்கும். போங்க, நாளைக்கு தான் போய் பார்க்க போறீங்கல்ல, போங்க. அப்போ உனக்கு ஓகேன்ற? எனக்கு ஏன், ஒருவனுக்கு ஒருத்தி தான். நீங்க நாளைக்கு பார்க்க போறீங்கல்ல, அவளே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. அப்படின்னா நான் உனக்கு வேண்டாமா? உங்களுக்கு தான் நான் வேண்டாம்ல. நீ வேண்டான்னு நான் எங்க சொன்னேன்? பின்ன வேற பொண்ணு பார்க்க போறது பின்ன எதுக்காக? வேற பொண்ணை பார்க்க போறது எதுக்காகனா, நீ வந்துட்டு நான் பிடிச்ச மாதிரி குண்டா இருக்க மாட்ற, அதான். ஐயோ, எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லாதீங்க. என்னால நல்லா சாப்பிட்டு குண்டாக முடியாது. நான் குண்டானா நல்லாவே இருக்க மாட்டேன். சத்தியமா நீ குண்டானா சூப்பரா இருப்படி. அதனால தானே நான் சொல்லிட்டே இருக்கேன். ம், ஓகே, எனஃப். இனி ஒன்றும் கிடையாது நம்மளுக்குள்ள. ஏன் சொல்லும்? என்னாலதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? செல்லமே, கியூட்ரி நீ. ஆமா ஆமா, எப்படி நான் கியூட்டா தெரியுவேன்? உங்களுக்கு தான் என்ன பிடிக்கவே இல்லையே. ஆ! இறக்கி விடுங்க. இறக்கி விடுறேன். அதுக்கு தானே தூக்கி உன்ன மடியில உட்கார வச்சது. ம், சும்மா இரு. ஓய், ம், இங்க என்ன பாரேன். சொல்லுங்க. இங்க பாருடி. ம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு கீழே இறக்கி விட்டீங்கன்னா நான் போயிடுவேன். ஆஹா, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. கெமிஸ்ட்ரி மாமாக்கு கை வந்த கலன்னு சொன்னல, அதை காட்டி கொடுக்குறேன், அதுக்கப்புறமா போ. ம், கெமிஸ்ட்ரி கை வந்த கலன்னு சொன்னல, நீ கூட நம்பவே இல்லையே. இரு, பார்த்துட்டு போவ. ம்ஹும், வேண்டாம். இருடி, பார்த்துட்டு போனா போதும். கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், லவ்விங்கு, ரொமான்ஸு, அப்புறம் டச்சுங்க எல்லாம் காட்டி தரேன். எது? நான் போறேன். என் இடுப்புல இருந்து கையெடுங்க. அதெல்லாம் விட முடியாது. சினுங்காதடி, வாய் வச்சிட்டு இருக்கத பார்க்கும் போது லிப் அடிக்க தோணுது. நான் போறேன். எங்க? நீங்க என்னை இறக்கி விடுங்க. நான் ஹாலுக்கே போறேன். ஏய், இது உன் ரூம் டி. இங்க இருந்து நீ வெளியே போறேன்னு சொல்ற? யாராவது வந்தாங்கன்னா அவ்வளவுதான். அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. ம், ஆமா ஆமா, இறக்கி விடுங்க. இருடி, கொஞ்ச நேரம். என் செல்லம்ல, இந்த அதித் மாமா சொன்னா கேட்க மாட்டியா? ம், இந்த அதித் மாமா சொன்னா கேட்க மாட்டியான்னு கேட்டேன். ம், ம்னா கேப்பியா? ம். கேப்பன்னு வாய் திறந்து சொல்லாண்டி. இப்ப என்ன? கவி, ம், நல்லா மெத்து 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 மெத்துன்னு பஞ்சு மாதிரி இருக்கடி. ஓய், ம். பாடுறா என் செல்ல குட்டிக்கு வைக்கத்த. ஐயோ, இறக்கி விடுங்க. இப்ப இறக்க மாட்டேன். ம், என்னதான் ஊன் சொன்னாலும் நான் இறக்க மாட்டேன். ஏன்? என்ன பார்த்து பேசுடி. ம்ஹும். கவி பாருடி. ம், சொல்லுங்க. முட்டை கண்ணி. அண்டி கண்ணா. கொய்யால, இந்த நவமித்ரா என் கையில கிடைக்கட்டுமே. அவளால நீயும் என்ன அண்டிக்கண்ணான்னு விழிக்க ஆரம்பிச்சிட்டல. உங்களுக்கு அது நல்லா செட் ஆகுது. ஆகும்டி ஆகும். அண்டி கண்ணா. கவி மிண்டாது இரு. அண்டி கண்ணா. வேண்டாண்டி. அண்டி கண்ணா. சும்மா இரு. சும்மாலாம் இருக்க முடியாது. சும்மா இருக்க முடியாதா? ம், அப்ப சரி, நான் உனக்கு கொடுக்குறேன், அதை சுமந்துட்டு இரு. ம்ஹும். என்னது? ம் என்ன கொடுக்க போறீங்க? அது ஏன் இப்படி பிடிச்சி இழுத்தீங்க? உன்னாலதான் சும்மா இருக்க முடியலல்ல, அதுக்கு 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 சுமந்துட்டு இருன்னு சொன்னல. ஆமா. நீ கூட என்னன்னு கேட்டியே. ம், ஒன்னும் இல்ல. சரி, விடு. இதுக்கும் இப்படி போட்டு இழுத்தீங்க? ம் ஏன், நீ வேற ஏதாவது நினைச்சியா? ம், நான் என்ன நினைக்க போறேன்? நீ என்ன நினைக்கிறன்னு உனக்கு தான் தெரியும், என்கிட்ட கேக்குற. நான் ஒன்னும் நினைக்கல. நீங்க தான் பிடிச்சி ஒரு இழு இழுத்தீங்க. என் இடுப்பு வலிக்குது. கை எடுங்க. அச்சோ, சாரி சாரி. ம், இனி பொறுமையா பிடிக்கிறேன். ம். இன்னும் எவ்வளோ நேரம் நான் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கணும்? மாமாக்கு கால் வலி வர வரையும். எப்போ வரும்? நீ எப்போ வெயிட் ஆவியோ அப்ப கால் வலி வரும். மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்காதீங்க. சும்மா சும்மா. சரி சரிடி. ம், எதுக்கோ கூப்பிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கேன். ஏன்? கெமிஸ்ட்ரி சொல்லி தரலாம்னு நினைச்சேன்டி. யாருக்கு? எனக்கு. ஆமா. எனக்கு கெமிஸ்ட்ரி வராதா? ஆமாண்டி. ம், ஏன் கவி,
எந்த லவ்வர்ஸ்க்காச்சும் இது போல சான்ஸ் கிடைக்குமா? நமக்கு பாத்தியா, நம்ம செம்ம லக்குடி. ஒரே வீட்ல தான் இருக்கோம், எப்பனாலும் பாத்துக்கலாம். அதே போல நான் உன்கிட்ட பேச வந்தாலும் யாரும் நீ ஏன்டா அங்க போற இங்க போறன்னு சொல்லிட்டு ஒன்னும் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது எல்லாரும் நம்ம லவ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே ஃபீல் ஆகும். ம் ஆகும் ஆகும். நிஜமாடி. ம் அப்புறம் நீ ஏன்டி சிரிக்காமலே இருக்க? நான் எவ்வளவு அழகா பேசிட்டு இருக்கேன். இந்த ஃபீல்லாம் திரும்பி வராதுடி. இப்பயே என்ஜாய் பண்ணிக்கோ. மூஞ்ச உருன்னு வச்சிட்டு இருக்க. எனக்கு பேடியா இருக்கு. என்ன பேடி? யாராவது வந்துடுவாங்க. ஐயோ ராமா, யாரும் வருள்ளடி மக்களே, மிண்டாத இரு. என் செல்லமணி சிலுங்காதடி. நான் வெளியே போட்டா நான் விட மாட்டேன். ம் என் செல்லம்ல, அமைதியா இருடி. உன் கூட கொஞ்ச நேரம் நிம்மதியா இருந்து பேசணும்னு நினைக்கிறேன். நீ எதுக்காக சும்மா பயந்து பயந்து இருக்க? ம் வேண்டுதல். வேண்டுதலா? பின்ன பயம் என்ன சொல்லிட்டா வரும்? அதுவா வருது. அதுக்கு நான் என்ன பண்றது? நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், அமைதியா இரு. எல்லாம் மாமா பாத்துக்கிறேன். ஐ இன்னும் கொஞ்சம் கிட்ட வாடி. இன்னுமா? ம் வர முடியாது. ஏய் செல்லம்ல வாடி. ம்ஹும். இல்லாட்டி நானே பிடிச்சி இழுத்துருவேன். அப்புறம் இடுப்பு வலிக்குது அது வலிக்குதுன்னு சொல்லக்கூடாது. ம் கிட்ட வா. வரேன். போதுமா? ம் கவி, ம் என்ன பாருடி. சொல்லுங்க. என் செல்லமே என்ன பாரு. ம் உன்னை என் மடியில உட்கார வச்சதுக்கும் அதுவும் நீ இவ்வளோ க்ளோஸா வந்து இருக்கிறதுக்கும் உன்னை அப்படியே கொட்டிச்சு மென்னு முழுங்கணும் போல இருக்கு. என் கவி, கொஞ்சமா உன்னை சாப்பிட்டு பார்க்கட்டா? ம் கொஞ்சோண்டுடி. கண்ணை தோறடி. ம்ஹும். ஐயோ முடியலடி கவி. பிளட் பம்பிங் வேற லெவல்ல இருக்குடி. என்ன பாரு. ம்ஹும். என் செல்லம் பாருடி. ம், என்னன்னு சொல்லுங்க. ஏய் என்னடி ஒன்னு அந்த பக்கம் திரும்பிக்கிற, இல்லாட்டி கண்ணை முடிக்கிற. என்ன பார்க்கவே மாட்டல நீ. வேற பொண்ணை பார்க்க வேண்டியதுதான். எது? பின்ன நீ கண்ணை திறக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு? வேண்டாம், எனக்கு கோவமா வருது. அப்படி சொல்லாதீங்க, எனக்கு பிடிக்கல. சரி என்ன பாரு, நான் அப்படி சொல்ல மாட்டேன். என்ன? கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டா? ம், இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும். ம்ஹும். ஏய் கண்ட்ரோல் பண்ணவே முடியலடி, புரிஞ்சுக்கோ. ம், கொஞ்சோண்டு. ஜோ இப்படியெல்லாம் கேட்காதீங்க. அப்பனா எனக்கு வேணுன்றதை நானே எடுத்துக்கவா? ம், எடுத்துக்கவா? ம், கையில இருந்து ஸ்டார்ட் செய்யட்டா, இல்லாட்டி நெத்தியில இருந்தா? இந்த சினுங்களுக்கு என்ன அர்த்தம் சொல்லுடி. ம், எனக்கு தெரியாது. ம்ஹும். சரி ஒரே ஒரு கிஸ் மட்டும். நான் ரொம்ப பண்றேனோன்னு தோணுது. ம், இல்லடி, நான் ரொம்ப ஓவரா பண்ற மாதிரி தோணுச்சு. அதான். வேண்டாம், ம், கிஸ் மட்டும் போதும். ம், ஏன்டி ஓன்னுட்டு இருக்க? உனக்கு ஏதாச்சும் வேணுமா? ம், என்ன வேணும் ஒன்றும் இல்லை. சொல்லுடி. ம், இல்லை, என்ன இல்ல? ஒன்றும் இல்லை. ஷுவராவா? ம், எனக்கு என்னென்னமோ பண்ண தோணுது, ஆனா சரி வராது. தப்பு. ம், உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. ம்ஹும். ம், ம். நாளைக்கு போய் எக்ஸாம்ல என்ன எழுத போறீங்க? ம். இப்ப நடக்கிறதெல்லாம் எழுதி வைப்பேன். எது? உன்னை என் மடியில உட்கார வச்சு கொஞ்சிட்டு இருக்கேன்ல, இதெல்லாம் எழுதுவேன். ம், பின்ன என்னடி கேக்குற? நான் தான் படிச்சிட்டேன்ல. நான் படிச்சது தான் கண்டிப்பா வரும் பாரு. இது வரைக்கும் 4 எக்ஸாமும் சூப்பரா எழுதியிருக்கேன். இன்னும் இந்த 2 மட்டும் தானே, பாரு பட்டையை கிளப்புறேன். ம், சொன்ன வாக்க காப்பாத்தணும். அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். ம், இது வரைக்கும் முடிஞ்ச எக்ஸாம்க்கு ப்ராக்டிக்கல் மார்க் ஆட் பண்ணுவாங்கல்ல? ஆமா, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் தான் ஃபர்ஸ்டே வச்சுட்டாங்களே, அதனால கண்டிப்பா ஆட் பண்ணிடுவாங்க. ம், ம், சரி ஒன்னே ஒன்று, என்ன? ஒரே ஒரு கிஸ். அப்போல இருந்து சொல்லிட்டே தான் இருக்கீங்க. ஏய்
என்னடி சொன்ன? அப்போல இருந்து சொல்லிட்டே தான் இருக்கீங்க, எப்ப கொடுக்க போறீங்கன்னு கேட்க வந்தேன். அச்சோ, சி முட்டாள்டி நானு. இரு, இப்ப கொடுக்குறேன். ரொம்ப அழகா இருக்க என் செல்லம். ம், என்ன பண்றீங்க? ஒன்னே ஒன்று லாங் கிஸ்ஸு. ம், செய்வ மொத்தம் கொடுத்தா ஒத்து போக மாட்டேன், சாகசத்தை காட்டு செத்து போக மாட்டேன். போதுமாடி? ம், இன்னும் கொஞ்சம்? போதும். நிஜமா? ம், அப்போ சரி, கண்ணை தர. கண்ணை திறந்தா மட்டும் போதுமா? என்ன பாரு, ம்ஹும். பாரு. ம், என் செல்லமே, அழகிடி நீ. ம். உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டேன், எனக்கு மட்டும்தான். அப்புறம் வேற பொண்ணை கரெக்ட் பண்ணுவேன்னு சொன்னதெல்லாம் நம்பாத, அதெல்லாம் சும்மா. ம், எனக்கு நீ மட்டும்தான் கடைசி வரையும். ம், உனக்கு? ம். ம், அதோட முடிச்சிடு. அதான் சொல்ல மாட்டியே. படிச்சு முடி ஜோலிக்கு போன்னு சொல்வ. எதுக்கு? நான் வாயை மூடிட்டு அமைதியா இருந்துக்கிறேன். ம், சிரிப்பு சிரிப்பு தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போற. சோ, என்ன சிரிப்பு இது? அப்படியே மொத்தமா வாயில போட தோணுது. ம், சும்மா இருங்க. நிஜமாடி, அப்படியே ஜிஜுக்குன்னு ஒரு சிரிப்பு. அப்படியே கியூட்டா இருக்கு. நீங்க சிரிக்கும் போது அழகா தான் இருக்கும். ஓ அளவுக்கு இல்லடி. இல்ல இல்ல, எனக்கு நீங்க சிரிக்கிறது தான் ரொம்ப 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 பிடிக்கும். ம். ஆமா, நீங்க சிரிக்கிறது தான் எனக்கு பிடிக்குமே. ம். சரி, நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? கெமிஸ்ட்ரி தானே? தோ இப்ப காமிச்சனே, இதை போய் அப்படியே எழுதுவேன். சும்மா இருங்க. சும்மா சொன்னேன்டி, படிச்சிருக்கேன், அதை வச்சு எழுதிடுவேன். நீ கவலைப்படாத. சரி, காலையில கிளம்பிடுங்க. ம், சரிடி. ம், இந்த கையை எடுத்தீங்கன்னா நான் போவேன். ஓ, அதை நான் மறந்தேன். ம், இடுப்புல இருந்து இன்னும் எடுக்கல. ம், அப்போ போக போறியா? ம், ம், மறுபடியும் எப்போ? ம், என்ன கேட்குறீங்க? முடியாதுன்னு சொன்னா விடவும் மாட்டீங்க. அப்புறம் எல்லா நேரமும் உங்க நேரம் தான். போடக்கல்லா. ஓய், யாரை பார்த்து போடா கல்லான்னு சொல்ற? ம், உங்களை தான். ம், தைரியம் கூடிட்டே வருது. ம், ஆமா. ம், யாளுக்கு இந்த தைரியம் வேணும் தான். இருக்கட்டும் இருக்கட்டும். ம், ஆமா இருக்கட்டும்.